ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜானு ஃபேஷன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தையல் மிஷினே இல்லாமல் ஊசி நூல் வச்சு ஒரு அழகான பேபி டாப் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான துணி பார்த்திங்கன்னா ஒரு லாங் கிளாத் எடுத்திருக்கேன். எவ்வளவுனா 16.5 இன்ச்சு இருக்கிறது மாதிரி ஒரு லாங் கிளாத் எடுத்திருக்கேன். இதோட நீளம் பார்த்திங்கன்னா 16 இன்ச். அதே மாதிரி இதோட அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 1.5 இன்ச்சும் எடுக்கலாம். 1 இன்ச் எடுத்தால் நமக்கு ரொம்ப சின்னதாக கயிறு வரும். ஸோ அதனால் நான் 2 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் அகலமும் அதே மாதிரி நீளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்கேன்னா எனக்கு கிடச்சிருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. இது ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு தான் 17 இன்ச் நீளம் எடுத்திருக்கேன். 1.25 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். அப்படி 2 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டாப் என்ன கலரில் தைப்போமோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலரில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாப்போட லென்த் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 9.25 இன்ச் எடுத்திருக்கேன். சரியா, நீளம் 9.25 எடுத்திருக்கேன். அதே மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா 8 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த துணியை நான் ஒரு ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படின்னா ஒரு மடக்கு மடக்கி போட்டிருக்கேன். அப்போ ஒரு மடக்கு மடக்குன்னா நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும். இனி என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அளவு மேலே இருந்து 1 இன்ச் நம்ம மடக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழேயும் 1 இன்ச் அளவு என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டிச் பண்ணி மடக்கி எடுக்க போகிறோம். சரியா, ஓகே. இனி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அடையாளம் விட்டு கொடுக்கலாம். இப்போ மேலே 1 இன்ச் மார்க் பண்ணி அடையாளம் விட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே 1 இன்ச் மார்க் பண்ணி அடையாளம் விட்டு கொடுத்துருக்கேன். இனி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிளாத்தை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம 1 இன்ச் கொடுத்துருக்கோம்ல அந்த அளவுக்கு ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு மடக்கிக்கோங்க. ஓகேவா, நம்ம ப்ளவுஸில் ஹெம்மிங் கொடுப்போம்ல ஸ்டிச்சிங், அந்த ஸ்டிச்சிங் இதுக்கு கொடுத்தா போதும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அப்படி ஊசி நூலை எடுத்து நம்ம கரெக்டாக அந்த நம்ம பிடிச்சிருப்போம்ல ஒரு 2 மடக்கு மடக்கி இருக்கிறத அழகாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் அப்படி குத்தி என்ன சொல்லுவாங்க, என்ன கோரி எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சிங்கை. சரியா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். ஆனால் ரொம்ப லெந்தாட்டும் இந்த ஸ்டிச்சிங் இருக்கக்கூடாது. ஒரே அளவாக எல்லா சைடும் இருக்கணும். அதே மாதிரி பேக்கில் நல்லா கரெக்டாக ஸ்டிச்சிங் விழணும், அந்த அளவுக்கு இருக்கணும். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி ஒரு ஊசியை அப்படியே குத்தி வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே இந்த துணி ஃபுல் பார்ட்டுன்னா மேலே பார்ட்டும் இதே மாதிரி தான் 1 இன்ச் அளவுக்கு மடக்கி எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கீழாலேயும் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல அடையாளம் விட்டு, அதுலேயுமே நம்ம இதே ஸ்டிச்சிங்கு தான் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டிச்சிங் ப்ளவுஸில் ஹெம்மிங்க்கு யூஸ் பண்ணிப்போம். அது மாதிரி எந்த இடத்துல எல்லாம் நமக்கு மடக்கி வெளியில் நமக்கு அழகாக குட் பார்ட்டாக தெரியணுமோ அதுக்கெல்லாமே இந்த ஸ்டிச்சிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி கீழே பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே அதே மாதிரி அந்த ஸ்டிச் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ மிஷினில் நம்ம அடிக்கும்போது கூட நமக்கு ஸ்டிச்சிங் தெரியும் வெளியில். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இது கிளாத்தோட பேக் சைடு. நான் அப்படியே எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்டிச்சிங் மிஷினில் பண்ணுறதோட அவ்வளோ நீட்டிங்காக ஃபினிஷிங் வந்திருக்கு. ரொம்ப அழகாக எதுவுமே தெரியாது, அவ்வளோ ப்ளைனாக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த 2 சைடுமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி இது 2யுமே ஒரு மடக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் இந்த சைடு கொடுக்குற ஸ்டிச்சிங் இன்னொரு ஸ்டிச்சிங். சரியா, ஏன் இன்னொரு ஸ்டிச்சிங்னா இதை நம்ம நல்ல சைடு ஓப்பன் பண்ணி எடுப்போம். அப்போ நமக்கு தையல் எல்லாம் வெளியில் தெரியக்கூடாது. சரியா, அதுக்கு எந்த மாதிரியான ஸ்டிச்சிங் போடணுமோ அந்த மாதிரியான ஸ்டிச்சிங் போடணும். சரியா, இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் கிளாத் இப்போ எடுக்கும்போது அந்த இடத்துல இருந்து
ஒரு இடத்துல இருந்து குத்தினோன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஊசியை வந்து நம்ம குத்தி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஊசியை வந்து நான் குத்தி எடுத்துட்டேன். அப்போது எடுக்கும்போது நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா கிளியராக காட்டுறேன். இப்போது ஊசியை வந்து ஒரு இடத்துல குத்தி எடுத்தேன்னா அதுக்கு முந்தின சைடில் இருந்து குத்தி எடுக்கணும். இப்போ ஊசியை அப்படியே நான் குத்தி நூலை வெளியில் எடுத்துட்டேன். அப்புறம் அந்த இடையில கேப் இருக்குல்ல, அந்த கேப்லேருந்து அந்த சைடு குத்தி எடுக்கணும். இப்போ எடுத்துட்டேன். திரும்ப அதில் ஒரு கேப் இருக்குது, அதுலேருந்து குத்தி எடுக்கணும். நம்ம இந்த ஸ்டிச்சிங் வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா பர்ஃபெக்டாக நீட்டாக மிஷினில் தைக்கிற அளவு கூட அவ்வளோ இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அப்படியே குத்தி இந்த சைடு நேராக எடுத்துக்கலாம். எடுக்கும்போது அப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சிங்க்கு குத்தி எடுத்த இடத்துலையும் ஒரு சின்ன கேப் வரும். அந்த கேப்பில் இருந்து அடுத்த இதை கொடுக்கணும். அதே மாதிரி எடுத்து அந்த கேப் கிடக்கு பாருங்கள் இடையில, அந்த இடத்துல வந்து அப்படியே குத்திட்டு அந்த சைடு எடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு கேப் இருக்கும், அதுலேருந்து குத்தி அப்படியே எடுக்கணும். இந்த ஸ்டிச்சிங் தான். இதை வந்து இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? இந்த ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த ஸ்டிச்சிங்கை நீங்கள் ரொம்ப பெருசாக அப்படியே குத்தி எடுத்தீங்கன்னா வெளியில் வந்து நம்மளுக்கு கேப் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக நிதானமாக கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஃபினிஷிங் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? ஏதாச்சும் தெரியுதா? இந்த சைடு அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட கிளாத்து கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக கையால் அப்படியே பிடிச்சி விட்டா போதும், அவ்வளோ அழகாக நிற்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டாப்போட மேல் பார்ட்டு ரெடி. இனி நமக்கு டாப்புக்கு வந்து கயிறு கொடுக்க போகிறோம். சரியா? 2 ஹேண்டு சைடும் கயிறு கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இனி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டாப் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இனி வந்து நான் நேரமே வந்து 16.5 இன்ச் நீளமும் 2 இன்ச் அகலத்தில் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த கிளாத்லேயும் இப்போ நான் ஒரு ஸ்டிச்சிங் போட்டோம். இல்லை 2 பீஸை வந்து ஜாயின் பண்ணுற ஸ்டிச்சிங், அதே ஸ்டிச்சிங்கை நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, சென்டர் பாயிண்டில் குத்தி அந்த சைடு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் திரும்பவும் குத்தி அந்த சைடு எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? அப்படி எடுத்துட்டு திரும்ப அந்த இடத்துல முந்தின இடத்துல இருந்து குத்தி அப்புறம் எடுக்கணும். அடுத்து திரும்பவும் அதே முந்தின இடத்துல குத்தி அந்த சைடு எடுக்கணும். இதே மாதிரி ஸ்டிச்சிங் இந்த கிளாத் இந்த 16.5 இன்ச் நீளம் இருக்குல்ல, இந்த ஃபுல்லாகவே முழுவதும் என்ன பண்ணலாம்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு குச்சி இல்லாட்டி ஏதாச்சும் நீளமான கம்பி வச்சு உள்ளால் இன்சர்ட் பண்ணி வெளியில் நல்ல கிளாத்தை எடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து நான் வந்து நல்ல கிளாத்தை எடுத்துட்டேன். இந்த கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கெட்ட சைடும் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அதை சொல்ல மறந்துட்டேன். சரியா? அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது நல்ல சைடு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 16.5 இன்ச் இருக்குது. 16.5 இன்ச்சில் பாதி 8.25 இன்ச்சு. சரி, அந்த 8.25 மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கயிறு கொடுக்க போகிறோம். அதுக்கு 2 கிளாத்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு சைடு 8.25 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச் இருக்கும். இனி இந்த கிளாத்தை எப்படி நம்ம இந்த டாப்பில் வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ டாப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ச் இருக்குன்னா 7.5 இன்ச் இருக்குது. சரியா? டாப் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் இருக்குது. 8 இன்ச்சில் பாதி வந்து 4 இன்ச்சு. நம்ம கைக்கு எந்த இடத்துல கொடுக்க போகிறோம்னா இந்த சைட்லேருந்து 2 இன்ச்சு, அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து 2 இன்ச்சு, லெஃப்ட் சைட்லேருந்து 2 இன்ச்சு, அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து 2 இன்ச்சு. சரியா? இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட் இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். கயிறு பார்த்திங்களா? இந்த சைடில் 2 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதில் இருந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த 8.25 இன்ச்சு, அதை 2ஆக மடக்கி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? இனி வந்து நம்ம வந்து
கயிறை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கயிறு வந்து எல்லாமே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் நம்ம மடக்கி அந்த இடத்துல கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். சரியா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அளந்து பார்க்குறேன். இப்போ 2ஆக மடக்கும்போது நம்மளுக்கு 4 இதுவும் ஒரு பாயிண்ட்டும் கூட கிடைக்கும், 4 இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும். ஆனால் நமக்கு தேவை வந்து 3 இன்ச் போதும். சரியா? இது ரொம்ப சின்ன குழந்தைக்கு போட்டு கொடுக்குற ட்ரெஸ் ஆனதுனால நமக்கு வந்து 3 இன்ச் போதும். இப்போ 3 இன்ச் போதும் ஆனதுனால அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிங்கன்னா அந்த துணியை மடக்கி கொடுத்து நம்ம நேரமே ஃபர்ஸ்ட்டு போட்டோம்ல, ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச்சிங் கொடுப்போம்ல, அந்த ஸ்டிச்சிங் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அந்த ஸ்டிச்சிங்கும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஹூக் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச் கொடுப்போம், அதே மாதிரி கெட்டுற ஸ்டிச் அந்த ஸ்டிச்சிங்கும் போட்டு கொடுக்கலாம். நான் ஹெம்மிங் போடுற ஸ்டிச்சிங் தான் இப்போ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எனக்கு எவ்வளோ வேணும்னா 3 இன்ச் தான் வேணும். சரி, அதனால 3 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ரா வருதில்ல கிளாத், இந்த கிளாத்தை தான் நான் வந்து மடக்கி கொடுக்க போகிறேன். இப்போது இந்த கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம்ல, 2 இன்ச் மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல அப்படியே இந்த துணியை கீழால் உள்ளால் மடக்கி இப்போ பார்த்தீங்களா நேரமே ஹெம்மிங் கொடுத்துறதுக்கு இந்த ஸ்டிச்சிங் தான் யூஸ் பண்ணேன். இந்த ஸ்டிச்சிங் போட்டு ஃபுல்லாகவே முடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு எண்டு கொடுத்துருக்கோம், இதே கிளாத்தை அந்த சைடும் அதே மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணி இது ஃப்ரண்ட் கிளாத்துக்கு கொடுத்துருக்கோம். இனி பேக் கிளாத்துக்கும் இந்த கிளாத்தை எடுத்து இந்த சைடு எடுத்து அதே மாதிரி அந்த துணியை மடக்கி கொடுத்து இதே மாதிரி ஹெம்மிங் போடுற ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து ஒரு சைடு அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு நான் இப்போ கயிறு ஸ்டிச் பண்ணேன்னா இதே மாதிரி தான் அந்த சைடு ஒரு 2 இன்ச் எடுத்திருக்கேன்ல, அதே மாதிரி அடுத்த சைடும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அடுத்த எண்டையும் நான் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன். நம்மளோட டாப் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து இது பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, பிளெயினாக இருக்கிறது, நடுவில் ஏதாச்சும் ஃப்ளவர் மாதிரி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஓட்டு தையல் தான் போட போகிறேன். ஓட்டு தையல் அப்படின்னா என்னென்னா சும்மா நம்ம ஊசியை குத்தி குத்தி அப்படியே எடுக்கிறதா, ஃப்ரண்டில் குத்தி பேக்கில் குத்தி, ஃப்ரண்டில் குத்தி பேக்கில் குத்தி அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வரலாம். சரியா? இப்போ பார்த்தீங்களா நான் ஃப்ரண்டில் குத்தி பேக்கில் குத்தி, ஃப்ரண்டில் குத்தி பேக்கில் குத்தி அப்படியே எடுத்துகிட்டே வர்றேன். எடுத்துகிட்டே வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்டில் இருந்தால் அட்டம் எண்டை பிடிச்சி என்ன செஞ்சால் போதும், இழுத்தா போதும். இப்போ பார்த்தீங்களா நான் இழுத்து வச்சுருக்கேன். இழுத்து வைக்கும்போதே நமக்கு நடுவில் ஃப்ளவராக இருக்கும். அந்த நடு பார்ட்டை அப்படியே ஃப்ரண்டில் வச்சு தச்சுக்கிட்டு நடுவில் வந்து ஒரு பட்டன் ஃபேப்ரிக் ஏதாச்சும் கொடுத்து நம்ம வச்சா போதும். இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும், நம்மளோட ஃப்ராக் ரெடி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தையல் மிஷினே தேவையில்ல. பார்த்தா எல்லோரும் மிஷினில் தைச்ச டாப்னு தான் சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும், போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே அழகாக என்ன பண்ணலாம்னா ஊசி நூலால் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறமா உங்கள் குழந்தைக்கு நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அழகழகாக நீங்களே தைச்சிக்கலாம். ஓகேவா? அப்புறமா வந்து இந்த டாப்புக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட்டு உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இதே மாதிரி ஊசி நூலால் எப்படி இந்த டாப்புக்கு வந்து ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் கட்டாயம் சொல்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.